தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் 48வது புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சியில் சிறப்பம்சமாக புத்தக காட்சி வரலாற்றில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அரங்கம் ஒன்றும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 4 பதிப்பகம் கொண்ட ஒரு அரங்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் புரட்சியாளர் அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், நீதியரசர் K. சந்துரு உள்ளிட்டோர் எழுதிய புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை சார்பில் பார்வையற்றவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளி கவிஞர்கள், எழுத்தாளர்களுக்கு இதன் மூலம் அங்கீகாரம் கிடைக்கும் என்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை நிறுவனர் குமார். கலைஞர் ஐயா அவர்கள் உருவாக்கிய ஒரு சொல்லுதான் மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொல்லை உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார். ஊனமுற்றோர் என்கின்ற சொல்லை தவிர்த்து மாற்று திறன் கொண்ட இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளே ஆயிரக்கணக்கான திறன்கள் ஒளிந்து கிடக்கிறது. அந்த திறனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொன்ன அந்த சொல்லை அடிப்படையாக வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை, பாரதி வீடுதோறும் கல்வி கொடுத்தார், முடியாதவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரதி அறக்கட்டளை என்கின்ற இந்த அறக்கட்டளையை நிறுவி நாங்கள் உயர்கல்வி படிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பல சேவைகள் செய்து வருகிறோம். இப்பொழுது இந்த அரங்கிலே மாற்றுத்திறனாளிகள் எழுதிய நூல்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். சென்னை புத்தக கண்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட புத்தகங்கள் கவனம் பெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டும் பல்வேறு புத்தகங்கள் கவனம் பெற தொடங்கியுள்ளன. சீர் வாசகர் வட்டம் என்ற பதிப்பகத்தில் புத்தக காட்சி தொடங்கிய 3வது நாளே சிறார் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய சிறார்களுக்கான கயிறு புத்தகம் கவனத்தை பெற்றுள்ளது. 16 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் சிறுவர்களுக்கு விவரம் தெரியாமல் கட்டிவிடப்படும் சாதிய கயிறுகள் தொடர்பாக ஒரு அம்மா மகன் இடையே நடைபெறும் கலந்துரையாடல் பற்றி பேசுகிறது. சிறுவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கார்ட்டூன் படங்களுடன் எளிதான வாக்கியங்களுடன் எழுதப்பட்டுள்ளது. சமூக பொறுப்புடன் ₹1 விற்கப்படும் கயிறு புத்தகம் வாசகர்களின் வரவேற்பை பெற்றதோடு புத்தக காட்சி தொடங்கிய 3 நாளில் 80,000 பிரதிகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை புத்தக காட்சியை ஒட்டி ஒரு சிறப்பு வெளியீடாக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன், சிறார் எழுத்தாளர் அவர் எழுதின கயிறு அப்படிங்கிற அந்த ஒரு சிறுகதையை ₹1 விலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த புத்தகத்தோட அடக்க விலையே உருவாக்குற விலையே என்ன பார்த்திங்கன்னா ஒரு ₹6.50 கிட்ட வரும். அந்த புத்தகத்தை ₹1 தரோம். இது சாதிய அடையாளங்கள் திணிக்கிறதுக்கும் சாதி ரீதியான விஷயங்கள் மாணவர்கள்ட்ட வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு எதிர்வினையாக அவர் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதினார். சென்னை புத்தக கண்காட்சியில் லேர்னர் சர்க்கிள் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கும் சிறார்களை அதிக அளவில் ஈர்த்துள்ளது. இன்றைய காலகட்டத்தில் புத்தகத்தை வாசிக்க சிறுவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கும் நிலையில் சிறுவர்கள் கதையாக சொல்லுவதையும் பாடுவதையும் புத்தகமாக வெளியிட்டு அரங்கில் காட்சிப்படுத்தியுள்ளனர். காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வாசிப்பு கம்மியாயிட்டே போகுதுங்க. எங்களுக்கு வாசிப்போட அருமை ரொம்ப முக்கியம், அது தெரியும். அது இன்னைக்கு படிக்கிறதோட அது இம்பார்ட்டன்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் ஒரு குழந்தைக்கு ஒரு தாட் இருந்தால் போதும், அதை ஒரு ஸ்டோரியாக்கி அதை நாங்கள் புத்தகமாக வெளியிடுறோம். ஒரு எழுதணும்னு ஆசை இல்லாத குழந்தை கூட நீ எழுது, நான் உன்னை அதை கதையாக ஆக்கிறேன், புத்தகமாக ஆக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பண்ண முடியுது. இதேபோல் கூண்டுக்குள் வானம் என்ற தலைப்பில் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சிறைவாசிகளுக்கு புத்தக தானம் அரங்கில் புத்தக வாசகர்கள் தங்கள் படித்து முடித்த புத்தகங்களை சிறை கைதிகளுக்காக வழங்கி வருகிறார்கள். வாசிப்பை நேசிப்போருக்கான அறிவு திருவிழாவாக சென்னை நந்தனத்தில் ஓர் அறிவு வனமாக சென்னை புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. மனித மூளைக்குள் இருக்கும் சிந்தனை மகரந்தங்களை மற்றொரு மூளைக்குள் கொண்டு செல்லும் தேனீக்கள் தான் புத்தகங்கள். புத்தகங்களை படிப்போம், புத்துலகம் படைப்போம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் வேலவன் மற்றும் சுதர்சனுடன் செய்தியாளர் முனிவண்ணன்.